ம், எங்க பாஸ காணோம்? ஆ, பாஸ். வணக்கங்கண்ணா. என்ன பாஸ் சத்தமே இல்லாம சைலண்டா வந்து நிக்கிறீங்க? ம், இவ்வளவு பனி பெய்யுதே, ஒரு சரிங்க. குல்லா போடணும்னு உங்களுக்கு தோணலையா பாஸ்? என்ன பாஸ் நீங்க? என்ன போய் வாங்க போங்கன்ட்டு. போங்கண்ணா நீங்க. உங்களுக்கு அ புடிக்கவே இல்லைங்க. இதுதான் பாஸ். இதுதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ். ஒரு பிலிம் சிட்டியே கட்டுற அளவுக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரிய காதலிச்சும், ஐயோ! இவ்வளவு சிம்ப்ளிசிட்டியா இருக்கீங்களே பாஸ். ஐ லவ் யூ பாஸ். சரிங்க. நீங்க வேற 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 லெவல் பாஸ். இதுக்காகவே ஒரு ரவுண்ட் போடுறோம் ஐயோ! பாஸ். அண்ணா. லவ்லி டம்ளர் சேர்ஸ். ஆ, ஆ, அ, ஆ, அ. என்ன அதுவா? ஆமாங்க. ஓ! எப்போ? இப்பதானுங்க. ஆ. அம்மாடி! ஆ, ஏய் ஆ, என்ன இங்க? என் வீட்டுக்கு வான்னு சொன்னா வந்துருவியா? நீங்க வர சொன்னீங்களா? வந்துட்டேனுங்க. மாங்கனி அங்க என்னவா சத்தம்? அப்பா டிவி சவுண்டுங்கப்பா. ஆ, ஐயோ! நான் போயிறணுங்க. ஷோ இரு கதவு சாத்திடுறேன். கதவ சாத்தி தாழ்பாலே போட்டாளா? என்கிட்ட உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? ஆ, அ, உங்ககிட்ட பிடிச்சது. ஆ, அதாவதுங்க, அ, நீங்க கால்ல செருப்பு போட்டு நடக்கும்போதுங்க, அதுக்கு கீழ அங்கங்க மண் ஒட்டி இருக்கும் பாருங்க. ஆ, அழகா நீங்க கால தூக்கி வைக்கும்போது, அப்படியே பொல பொலன்னு உதிரும் பாருங்க மண்ணு கோலம் போட்ட மாரி. செம்மையா இருக்குங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும்ங்க. மண்ணா போச்சு. ம். அப்புறம் ஆ, அப்புறங்க, நீங்க தலையில மல்லிப்பூ வச்சிருக்கும்போது, ம். அது வாடி ஓஞ்சு கீழ விழுந்ததுக்கு அப்புறங்க, அனாதையா தொங்கிட்டு இருக்கிற நார் இருக்குது பாருங்க. ஆ, அது உங்க கூந்தல பிரிய மனசு இல்லாமைங்க, அப்படியே அது கூட சேர்ந்து மயில் மாரி டான்ஸ் ஆடும்ங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க அம்மனி. அ அப்போ நீங்க அந்த பொண்ணோட உடம்புல எந்த பாகத்தையும் பார்க்கல. ம். இதான் இதான் குழந்தை. எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிக்கும். ஆ, நீ மத்தவங்க மாரி இல்ல. என் மனசுக்கு பிடிச்ச மாரியே இருக்க. ஐ லவ் யூ சோ மச். ஆ, சரிங்க. சரி, உன்கிட்ட எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நீ கேட்கவே இல்லையே! போங்க அம்மனி, என்கிட்ட புடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஆ, நெறைய இருக்கு. நெறையாங்களா? சூப்பர் ஸ்டார் மாரி ஸ்டைலான ஹேர் ஸ்டைல். ஏல இதுவா? ஆ? ம். மேக்னெட்டிக் ஐஸ். ஐயோ! அப்புறம் ம் ஆ. ஆரஞ்சு பழம் மாரி உன்னோட லிப்ஸ். ஜூஸ் ஆசையே போச்சு. அதுக்கும் கீழ ம் கீலிங். கீழயா? கீழ உன்னோட அந்த ஆ. ப்ராட் செஸ்ட். செஸ்ட்டுன்னா? நெஞ்சு. அப்புறம் ஜம்முன்னு இருக்கிற உன் ஜிம் பாடி. ஆ. பாஸ், ஏன் பாஸ் அழுகுறீங்க? நான் இல்லைங்கண்ணா. அ அம்மனிங்க. அம்மனி? என்ன ஒரு காக்கா குருவிய பார்த்தா கூட உயிரோட விட மாட்டாங்க. அப்படிங்களா? என் பின்னாடி நெறைய பசங்க சுத்தி இருக்காங்க. அதனால அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்காங்க. ஓ! நான் இதுவரைக்கும் யார் கூடயும் பழகுனதில்ல. நான் பழகுன முதல் ஆம்பள நீதான். ஆ. எனக்கு உன்ன புடிச்சிருக்குன்னு என் வீட்டுக்கு தெரிஞ்சா, உன்ன ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏய்! எத்தன பேர் வந்தாலும் இந்த பாடி தாங்கும்டா. என்ன கண்ட துண்டமா வெட்டி காவு குடுத்தாலும் இந்த காவிய காதல சேர்த்து வைக்காம என் உயிர் போகாதுடா.
ஐயோ அம்மனி, இப்ப நம்ம என்ன பண்றதுங்க? எனக்கு ஒண்ணு தோணுது. ஆ, ஆ, பேசாம நம்ம பேசாமீங்க. ஓடி போலாமா? எதுங்க? ஓடி ஓடிங்களா? உள்ள குச்சிய விட்டு நோண்டிருவேன். எவ்வளவு நேரம் தான் ஆடு வாயை பறந்துட்டு இருப்பேன். இதே ஓடி போலாமான்னு ஒரு பொண்ணு என்ன கேட்டிருந்தா இந்நேரம் ஒரிசாவை தாண்டி ஓடிட்டு இருப்போம். போடா. ஒரு பொண்ணு இப்படி கேட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா போனை எடுத்து டக்குன்னு கடகடன்னு டைப் பண்ணா நம்பர் 1 காக்காத்தோப்பு கவுண்டம்பாளையம் வாங்கன்னு சொன்னா ஒரு கால் டாக்ஸி வந்து நிக்க போகுது. அப்படியே ஏறி ஓடி போவே அதை விட்டு அண்ணா, ஆ? குடிக்க தண்ணி வாங்கி வச்சுட்டேன். ஆ. மேடத்துக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டேன். போகும்போது டீசல் ஆ, அடிச்சுக்கலாம். சரி. சீக்கிரம் பேசிட்டு வர சொன்னாங்க மேடம். யாரா அது மேடம்லாம் சொல்லிட்டு இருக்கான்? என்ன நடக்குது? நான் ஆல்ரெடி ஆன் த வேங்கண்ணா. ஆண்ட உங்க தேவா. ஆசீர்வாதத்துல நானும் வாங்கனி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கண்ணா. காலேஜ் முழுக்க தேடி பார்த்தாச்சுங்க. எல்லா இடத்துலயும் விசாரிச்சாச்சுங்க. ஊட படிக்கிற பசங்க பிள்ளைங்க எல்லாம் கூட வந்திருக்குது. ஆனா ஒருத்த மட்டும் மிஸ்ஸிங்னே. யாரா பாப்பாவை தீயில இருந்து காப்பாத்தினானு இல்லைங்க, அவன் தானுங்க. தூக்குறவன வேலை செஞ்சு எங்களையே இந்த வெளுக்கிறிய. காதலுக்காக உயிரை கொடுப்பேன்னு சொன்ன எங்க முதலாளிய எங்கேயே வச்சு வெளுக்கிறீங்க? ஒப்பனதுக்கு பின்னாடி தாண்டா வச்சு வெளுக்கிறாங்க புறம்போக்கு. சொல்றா எங்க வச்சிருக்கீங்க? எங்க வச்சிருக்க? ஒத்த கண்ணை பார்த்தா ரெட்ட கண்ணை பார்த்தான்னு ரத்த கண்ணீர் வர வச்சிட்டியடா குழந்தை. வாரத்துக்கு ஒரு நாள் கூட்டு போய் வச்சு செய்யறாங்க. இனிமே என் உடம்புல எடுக்கிறதுக்கு எலும்பை தவிர எதுவுமே இல்ல. நீ வேற லாட்சி பாரு போ. சார் ப்ளீஸ் சார். அட போப்பா. ஷிட். தாலி கட்டிட்டு வரானுங்களா தள்ளிக்கிட்டு வரானுங்களா கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. லாட்ஜி மேனேஜர் இருந்துகிட்டு நான் படுற பாடு பெரிய அவஸ்தை. இனிமே பிள்ளையோட வர்றவங்களுக்கு ரூமே கொடுக்கறது இல்ல. இதுங்க எந்த ரகம்னு தெரியலையே. சொல்லுமா, எனி ஹெல்ப்? ரூம் வேணுங்க சார். ரூம் வேணுமா? சிங்கிளா? டபுள் சார். டிரைவரே, ஆ? இந்த லக்கேஜ் எல்லாம் இறக்கி வச்சுட்டு நீங்க கிளம்புங்க. சார், இவர் என் ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா? லவ்ஸா? நாளைக்கு தான் சார் கல்யாணம். சரி, ஐடி கார்டு கொடுங்க. கார்டு இல்லைங்க. இருக்கு இருக்குங்க. இவன் இல்லைங்கிறான், அந்த புள்ள இருக்குங்குது. சார். கடவுளே. ம், ம். ஐயோ பாபா உங்களை நம்பிதான் நாங்க எல்லாம் இருக்கிறோம். எங்களை விட்டு இப்படி பண்ணி போட்டீங்களே மாமா. ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? எங்களை விட்டு போட்டு போறீங்க. எப்படி மாமா மனசு வந்துச்சு? மாமா கேளுங்க மாமா, நான் சொல்றது கேளுங்க மாமா, சொல்றது கேளுங்க மாமா. என்ன காரியம் பண்ணி போட்டீங்க மாமா? நாம வீழ்ந்த பரம்பரை இல்ல மாமா, வாழ்ந்த பரம்பரை. மேற்கால வர சூரியன் கிழக்கால முனைக்கிறதுக்குள்ள நம்ம ஊர்ல நம்ம ஊர் வந்து சேரும் மாமா. நம்ம உள்ள எழுதிட்டு போன
எங்களோட தலைய நம்ம வீட்டு வாசல்ல வைப்போமாமா. இது சத்தியமாமா, சத்தியம். அம்மனி, எனக்கு தெரியும் நீங்க வெக்கப்படுவீங்க. எனக்கு அப்படித்தான் பாருங்க, வெக்க வெக்கமா வருதுங்க. அது நீங்க இந்த கீழே லாட்ஜ் மேனேஜர்கிட்ட என்ன வேற ஹஸ்பண்டுன்னு சொல்லி போட்டீங்களா? எனக்கு அப்படியே இந்த அரிசி பருப்பு சோத்துக்குள்ள நெய்ய ஊத்தி தயிர்ல கலந்து அடிச்ச மாதிரி மனசெல்லாம் குளுகுளுன்னு ஆகி போச்சுங்க அம்மனி. சொல்ல மறந்துட்டேனுங்க. காலையில் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேனுங்க. போயிட்டு வர்ற வழியில ஒரு கடை திறந்து இருந்ததுங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்தேனுங்க. நல்லா இருக்குதுங்களா? இது உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியாதுங்க. ஆனா எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு வாங்கிட்டு வந்தேனுங்க அம்மனி. உங்களுக்கு நேரம் இருக்கும்போது பாருங்க. சரிங்களா? நான் இந்த புடவைய உள்ளுக்குள்ள வைக்கிறேனுங்க. அப்புறங்க அம்மனி, நீங்க டக்குன்னு வேற போலான்னு சொல்லிட்டீங்களா? அப்புறம் கொஞ்சோண்டு சம்பள காசு வச்சிருக்கேனுங்க. இந்த வாரத்துல வாங்கினதுங்க. சில்லறைங்க எல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சதுங்க. ம், இந்தாங்க. இவ்வளோதானுங்க எங்கிட்ட இருக்கிற பணம். அம்மனி, அட ஏன் கண் கலங்குறீங்க? ஓ, காசு கீசு பத்தாம போயிருன்னு கவலைப்படுறீங்களா? இதை விட உன் உன் மனசு ரொம்ப பெருசு குழந்தை. ஒத்த வார்த்தை நான் சொன்னங்கிறதுக்காக எனக்காக ஒரு சாமியா மலை மாதிரி என்னை நம்பி என் கூட எனக்கு துணையா வந்திருக்க. ஐ எம் ரியலி பிளெஸ்ட். நான் என்ன சொன்னாலும் கேட்பேன். எனக்காக என்ன வேணாலும் செய்வேன். நீ மட்டும்தான் என்னை புரிஞ்சுப்ப. இப்போ நான் சொல்ல போறது நீ எப்படி எடுத்துக்க போறன்னு எனக்கு தெரியல. அது ஐம் சாரிடா. என் நான் உன்னை லவ் பண்ணல. வேற ஒருத்தரை விரும்புறேன். நான் பெங்களூர்ல படிச்சப்போ ஒரு டான்ஸ் கிளாஸ்க்கு போயிருந்தேன். அங்கதான் நான் வீராவை மீட் பண்ணேன். எனக்கும் அவனுக்கும் லவ் ஆயிடுச்சு. அது எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்டுக்கு வீரா யாருன்னே தெரியாது. எங்க பிரச்சனை வருமோன்னு பயந்து வீரா தப்பிச்சு போயிட்டான். அதுக்கப்புறம் என்னையும் பெங்களூர்ல இருந்து கோயம்புத்தூர் காலேஜ்ல சேர்த்துட்டாங்க. என்னைக்கு நீ என்னை தீயிலிருந்து காப்பாத்தினியோ அப்பவே எனக்கு உன் மேல் நம்பிக்கை வந்துருச்சு. நீ எனக்காக எது வேணாலும் செய்வேன்னு என்கிட்ட நீ எப்பவுமே சொல்லிட்டே இருப்பல்ல, உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னதானே? சொன்னல குழந்தை. ம்? எங்க வீரா கூட நான் ஓடி போறது எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அவனை கொன்றுவாங்களோன்னு உன் கூட ஓடி போறதா எங்க வீட்ல லெட்டர் எழுதி வச்சுட்டு உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன். என் குழந்தை, நான் தப்பு பண்ணிட்டேனா? ஆ? ஊருக்குள்ள என் மேல யாரும் பாசம் காட்டினது இல்லைங்க. நீங்க மட்டும்தான். நீங்க அன்னைக்கு கூட என்கிட்ட எனக்கு யாரும் இல்லைன்னு சொன்னப்போ உனக்கு நான் இருக்கிறேன்னு சொன்னீங்க இல்லைங்க, அதை நான் நெசம் நம்பிட்டேனுங்க. ஊரெல்லாங்க என்ன குழந்தைய குழந்தைன்னு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனா நீங்க என்ன குழந்தையாவே ஆக்கிட்டீங்க. என்ன மன்னிச்சுக்கோ. நீங்க காலில் விழுவ கூடாதுங்க. இல்லைங்க அம்மனி,
நான் உங்களை மன்னிக்காம வேற யார் மன்னிப்பாங்க? எங்க ஊர்ல ஒரு ஆடு இருந்ததுங்க. அதுக்கு ஒரு நாள் மாலை போட்டு கூட்டு வந்தாங்க. அதுக்கு தெரியாதுங்க தன்னை வெட்ட போறாங்கன்னு. அது ரொம்ப சந்தோஷமா கெக்க பெக்கன்னு சிரிச்சுட்டு வந்துட்டு இருந்ததுங்க. அப்ப அந்த பூசாரி கேட்டாருங்க, ஏன்டா நானே உன்னை வெட்ட போறேனே, நீ இப்படி சிரிச்சிட்டு இருக்கிறியேன்னு. அதுக்கு அந்த ஆடு சொல்லுச்சுங்களா, 4 பேருக்கு பிரியாணியா போறதை விட நான் கும்பிட்ற சாமிக்கு தலையை கொடுத்தேன்னு ஒரு சந்தோஷமாவது இருக்கட்டும்னு சொல்லுச்சுங்களா. அம்மணி, வாழ்க்கையில 2 விஷயம் தானுங்க அம்மணி. ஒண்ணு நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், இல்ல நமக்கு பிடிச்சவங்களுக்காக வாழணும். சரி, ஆம், ஆ, இப்ப நான் கூட்டிட்டு வரட்டுங்களா, இல்ல கூட வரீங்களா? இதான் இதான் குழந்தை. எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிக்கும். உன்ன மாதிரி மனசு இந்த உலகத்துல வேற யாருக்குமே வராது. இரு. ஆ. இந்த ட்ரெஸ்ல தான் அவர் இருக்காரு. சரி, ம். ஆனா இனிமேல் லவ் பண்ண மாட்டேன்னு நீ எந்த புள்ள டேய் டேய் நிறுத்துடா. ஏய் நிப்பாட்டு. அடுத்து அடி வாங்குற உள்ள வா. அடிச்சுக்கோ. அடிச்சுக்கோ. நெஞ்ச காட்டி அடி வாங்குறான் பாரு. அண்ணே ஓகேவானே? இந்த மாதிரி ஒருத்த அடி வாங்கின போகப்படா, நம்ம கட்சி எங்கேயோ போயிருப்படா. அண்ணே அறியோ. காதலின் போர் வீரனே வா, கடிக்கலாம். டேய் 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 டேய், உறிஞ்சாதீங்கடா. உறிஞ்சி தின்னதெல்லாம் அந்த காலம், எலும்ப கடிச்சு மெல்லுறது இந்த காலம். கடிச்சு தின்னுங்கடா, கடி. நல்லா நடிச்சா தான்டா சூப்பர் ஸ்டாரு. நல்லா நடிச்சு வந்தா நாட்டையே பிடிச்சிருக்காங்க. உங்களால ஒரு பொம்பளை பிள்ளை பிடிக்க முடியாதா? நடிக்கணும்டா. இந்த உலகமே நீதான் சொல்ற அளவுக்கு நடிக்கணும். அவங்க அப்பா அம்மா மறக்கிற அளவுக்கு நடிக்கணும். நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்ற அளவுக்கு நடிக்கணும். பிள்ளைய மனசு பூ மாதிரிடா. இதுக்கு பணம் தேவையில்லடா, பாசத்தை காட்டினா போதும். இதுக்கு அழகு முக்கியம் இல்ல, ஆம்பளையா இருந்தா போதும். நம்ம கிட்ட சரக்கு இருக்கு, மிடுக்கு இருக்கு. உடம்ப வலுவா வச்சுக்கோணும். எந்த அப்பனாவும் தம்புள்ள காதலிக்கிறத ஒத்துக்குவானா? அவனை ஒத்துக்க வைக்கணும்னா போன உடனே மேட்ரை முடிச்சிரு. காசு உள்ளவளை கட்டு. ஏன்னு கேட்டான்னு வையி, கடவுளா இருந்தாலும் வெட்டு. அவனுங்களுக்கு மானமே பொண்ணுதான்டா. வெல்லட்டும் 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 வெல்லட்டும். காதல் புரட்சி வெல்லட்டும். காதல் புரட்சி வெல்லட்டும்.